இந்த வாக்குத்தத்தம் உன்னோட வாழ்க்கையில வரணுமா? காத்து நிறு. உன்னத பலத்தினால நீ தரிப்பிக்கப்படணுமா? காத்து நிறு. பிதா வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தின் பூர்ணத்தை நீ பெற்றுக்கொள்ளணுமா? காத்து நிறு. எப்படி காத்து நிற்கணும்? சமாதானம் இல்லாம, சண்டை போட்டுக்கொண்டு, ஒருமானம் இல்லாம, ஏக சிந்தலாம இருக்கணுமா? இல்ல, நீ சமாதானத்தோடே காத்து நிறு. உங்களுக்கு சமாதானம் வரணுமா? உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் ஒரு மாதிரி உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அந்த சூழ்நிலையில, அல்லது நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்க சூழ்நிலையில, பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில உங்களை சமாதானப்படுத்துவது மனுஷன் கிடையாது. சமாதானப்படுத்துவது உங்களுடைய ஜெபம். சமாதானப்படுத்துவது நீங்க தேவனை நோக்கி ஏறெடுக்கிற வேண்டுதல். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இறங்கி வரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சமாதானமா எருசலேம்ல தங்கிருக்குன்னு சொல்றேன். நீங்க தங்கி இருக்கும் போது இதெல்லாம் செய்யணும். அப்போ ஜெபத்திலையும் வேண்டுதலிலும் நீங்க தரித்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். இல்ல, அவர்கள் அப்படி கூடி வந்திருக்கும் போது இப்ப லூக்கா 24:49 என்ன நடந்துன்னு பாருங்களேன். அவர் சொல்றாரு, பிதா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, உன்னதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு பெலன் வரப்போகுது. அந்த பெலனை பெற்றுக்கொள்ள நீங்க தங்கிருங்க, காத்திருங்கன்னு மட்டும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட நகரத்தை சொல்றாரு. எந்த நகரங்க அது? எருசலேம். எருசலேம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எருன்னு சொன்னா நகரம், ஷாலோம் சொன்னா சமாதானம், சமாதானத்தின் நகரம். அப்ப எருசலேம்ல நீ காத்து நிறு. இந்த வாக்குத்தத்தம் உன்னோட வாழ்க்கையில வரணுமா? காத்து நிறு. உன்னத பலத்தினால நீ தரிப்பிக்கப்படணுமா? காத்து நிறு. பிதா வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தின் பூர்ணத்தை நீ பெற்றுக்கொள்ளணுமா? காத்து நிறு. எப்படி காத்து நிற்கணும்? சமாதானம் இல்லாம, சண்டை போட்டுக்கொண்டு, ஒருமானம் இல்லாம, ஏக சிந்தலாம இருக்கணுமா? இல்ல, நீ சமாதானத்தோடே காத்து நிறு. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீங்க எருசலேம்ல காத்திருங்க, சமாதானமா காத்திருங்க என்று சொல்லி அவங்கள காத்திருக்க சொன்னார். இப்போ அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நம்பினாங்க. மற்றவங்க முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. அந்த 120 பேர் மட்டும் நம்பினாங்க. அவங்க இப்போ ஒருமனப்பட்டு, ஆமென், சமாதானத்தோடு ஒரு மேல் வீட்டு அறையில வந்து காத்து கொண்டிருந்தாங்க. அப்ப காத்து கொண்டிருந்தவங்க என்ன பண்ணாங்க? அதை தான் நம்ம இங்கே வாசிக்க போறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 1:14 சொல்லுது, அங்கே இவர்கள் எல்லாரும். 13வது வசனத்துல இயேசு கிறிஸ்துனுடைய 11 சீடர்கள் பேர் போடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அவர்களோடு கூட, ஸ்திரீகளோடு கூட இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரர்களும். அப்ப யாருங்க? இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்கள். அவர்கள்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஏதோ ஜோக் அடித்து கொண்டிருந்தாங்க. ஏதோ பயந்து நடுங்கி கவலைப்பட்டு ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தாங்க. அப்படி இல்லை வசனம். என்ன சொல்லுதுங்களா? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. ஆமா, உங்களுக்கு சமாதானம் வரணுமா? உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் ஒரு மாதிரி உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அந்த சூழ்நிலையில, அல்லது நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில, பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில உங்களை சமாதானப்படுத்துவது மனுஷன் கிடையாது. சமாதானப்படுத்துவது உங்களுடைய ஜெபம். சமாதானப்படுத்துவது நீங்க தேவனை நோக்கி ஏறெடுக்கிற வேண்டுதல். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இறங்கி வரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சமாதானமா எருசலேம்ல தங்கிருக்குன்னு சொல்றேன். நீங்க தங்கி இருக்கும் போது இதெல்லாம் செய்யணும். அப்ப சீடர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தங்கியிருந்தாங்க. இப்ப நான் கற்பனை பண்ணி பாருங்க, 120 பேரை நம்மள ஒரு ரூம்ல விட்டுட்டாங்கனாக்கா அங்க சமாதானம் இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க, இருக்குமா? ஆமா, இப்படிப்பட்ட ரூம்னு கூட தெரியாது. 120 பேர் கூடி வந்துட்டாங்க ஒரு இடத்துல. ஆமா, கூடி வந்துட்டாங்க. அவங்களை மேய்க்கிற மேய்ப்பர் இல்ல, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல எல்லாரும் உட்காந்து நிற்கிறாங்க. இப்ப 120 பேர் ஒரே குடும்பம் கிடையாதுங்க. சீடர்கள் மட்டும் கிடையாது. இயேசுனுடைய தாய் இருக்கிறாங்க, அவங்க சகோதரிகள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய தம்பிங்க இருக்கிறாங்க, இன்னும் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசு பரலோகம் ஏறி போனபோது பார்த்தவங்க இருக்கிறாங்க, யார் யாரோன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு மனம் வந்து விட்டது, அவங்களுக்குள்ள ஏக சிந்தை வந்து விட்டது, அவங்களுக்குள்ள தாகம் வந்துருச்சு, அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துருச்சு, அவங்களுக்குள்ள இப்போ கூட சேர்ந்து விசுவாசம் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ ஜெபத்திலையும் வேண்டுதலிலும் நீங்க தரித்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா.